பொருத்தங்கள் பார்க்கும்போது அந்த 4-10 அப்படின்றது 7 உடன் சேருது அப்படின்றது கண்டிப்பா அந்த ஆய்வுல வந்து உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் இல்லையா? ஏன் அதை முன்பே வந்து கணிச்சு சொல்ல மாட்டேங்க அப்படின்றத இப்ப மிக பெரிய ஒரு கேள்வி. நான் கண்டிப்பா சொல்லிருவேன். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் கட்டத்தை பார்த்து உண்மையை சொல்லி நன்மை செய்வேன். அந்த கட்டத்துல என்ன இருக்குதோ லக்னாதிபதி 11ல உட்காந்துருந்தா உங்களுக்கு 2 தாரன்னு சொல்லிடுவேன். 4ம் 10ம் கனெக்ட் ஆனா 7ஆம் அதிபதியோட கண்டிப்பா அது டைவர்ஸ்ல முடியும். அப்ப நான் முதல்லயே சொல்லிடுவேன், இது 4-10 கனெக்ட் ஆகுதுமா, உங்களுக்கு 2 வருடரையும் வாக்குவாதத்தால பிரிவினை வர்ற மாதிரி இருக்குது, வேற ஜாதகம் பார்க்கலாம் அப்படின்னு நான் உண்மையை சொல்லிடுவேன். நான் இங்க முன்னோர்கள் சொன்னது இந்த கட்டத்துல என்ன இருக்குதோ அதை அப்படியே சொல்லிடு அப்படிங்கிற ஒரு வாக்கு தான் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதனால நான் சொல்லிடுவேன். அந்த கனெக்ட் வந்துச்சுன்னா அவங்களுக்கு பொருத்த மாட்டேன். நான் வேற ஜாதகம் பார்க்கலாம். ஆண் ஜாதகமா இருந்தாலும் பெண் ஜாதகமா இருந்தாலும் இது டைவர்ஸ்ல போயிருமா, பிரிவினையில வந்துருமா, அந்த ஜாதகத்தை நான் செய்யவே விட மாட்டேன். இருந்தாலும் பல ஜோதிடர் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை சொல்ல மாட்டேங்கிறாங்களே, காரணம் என்னவா இருக்கும் நீங்க? உங்க திருப்திக்கு ஜாதகம் சொல்றது. இப்போ எனக்கு வந்து கல்யாணம் ஆகுமான்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆக்சுவலா வந்து உங்க ஜாதகத்துல 2 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் ஆகும், ஆனா அடுத்த மாசமே கல்யாணம் ஆகும்னு சொன்னா எப்படி இருக்கு? அப்படி சொல்லி ஜாதகம் நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணி கேட்டிருக்காங்க. ஐயோ ஜோதிடர் பார்த்தாருங்க 2 மாசத்துல கல்யாணம் ஆகுனாங்க, 2 வருஷம் சின்ன ஆகலையேங்க, இப்படிதான் நிறைய சொல்றாங்க.